ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தினமும் சாப்பிடக்கூடிய சாதாரண உணவுகளில் ஒன்று தான் முட்டை. ஆனால் இந்த சின்ன முட்டைக்குள்ளார உடலுக்கு தேவையான பல முக்கிய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. அது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் சிலருக்கு தெரியும். தினமும் ஒரே ஒரு வேக வச்ச முட்டை சாப்பிட்டா என்ன ஆகும்? இதயத்துக்கு நல்லதா? உடல் எடையை அதிகரிக்குமா? சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாமா? இப்படிப்பட்ட பல கேள்விகளுக்கு பதில் சொல்கிற வகையில் இன்றைக்கி வீடியோ அமைய போது. இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களில் யாருக்கெல்லாம் முட்டை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. முட்டையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் என்னென்னா, ஒரு வேக வச்ச முட்டையில் பொதுவாக புரதம் 6-7 கிராம் இருக்கும். நல்ல கொழுப்பு, விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் பி12, செலினியம், ஜிங்க், கோலின், லுட்டன், ஜியாக்சாந்தின், இது மாதிரி நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. தசைகளை பலமாக்குறதுக்கு வேக வச்ச முட்டை பயன்படுது. முட்டையில் மிகப்பெரிய பலன் என்னென்னா, அதோட உயர்தர புரதம் தான் உடலில் தசைகளை வளர்க்குறதுக்கும் பழுதடைஞ்சிருக்குள்ள அந்த திசுக்களை சரி பண்ணுறதுக்கும் புரதம் ரொம்பவே அவசியம். தினமும் ஒரு முழு முட்டை வேக வச்சதை நீங்கள் சாப்பிட்றப்ப தசை இழப்பு குறையும், உடல் வலிமை அதிகரிக்கும், வேலை செய்கிற திறன் மேம்படும், வயசானவங்களுக்கு தசை பலவீனம் குறையும், அதாவது மசில்ஸ் ஸ்ட்ரென்த் ஆகும், மசில்ஸை ரிப்பேர் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வேக வச்ச முட்டையை நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். குறிப்பாக 50 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு முட்டை அப்படிங்கிறது ஒரு பயனுள்ள உணவாக இருக்கும். இரண்டாவது நன்மை, மூளையோட செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு வேக வச்ச முட்டைங்கிறது பயன்படுது. முட்டையில் கோலின் அப்படிங்கிற முக்கிய சத்து இருக்குது. இந்த சத்து இருக்குல்ல, இது நினைவாற்றலை அதிகரிக்கிறதுக்கும் கவனச்சிதறலை குறைக்கிறதுக்கும் மூளை செல்களை பாதுகாக்கிறதுக்கும் பயன்படுது. குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சிக்கு இது முக்கியமான ஒரு உணவாக இருக்குது. அதனால தான் 6 மாத குழந்தைகளுக்கு கூட ஃபர்ஸ்ட் உணவாக முட்டையோட வெள்ளைக்கருவை கொடுக்க சொல்லுவாங்க. அடுத்து தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள், அதிக மன அழுத்தத்தில் வேலை செய்கிறவங்க, இவங்க எல்லாருமே உணவுல முட்டையை சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. மூன்றாவது மாற்றம், கண் பார்வையை பாதுகாக்கிறதுக்கு முட்டை பயன்படுது. முட்டையில் மஞ்சக்கரில் இருக்கக்கூடிய லுட்டன், ஜியாக்சாந்தின் அப்படின்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கண்களுக்கு பாதுகாப்பை தருது. கண் சோர்வை குறைக்கிறதுக்கும் வயது காரணமாக ஏற்படக்கூடிய பார்வை திறனை மேம்படுத்துறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான்காவது மாற்றம், எலும்புகளை வலுவாக்குறதுக்கு முட்டை பயன்படுது. விட்டமின் டி இயற்கையாக கிடைக்கக்கூடிய சில உணவுகள்லையும் முட்டையிலையும் இருக்குது. எல்லா உணவுகள்லையுமே விட்டமின் டி இருக்காது. ரொம்ப ரொம்ப ரேரான உணவுகளில் தான் இருக்குது. அதுலேயும் முட்டையில் முக்கியமாக இந்த விட்டமின் டி இருக்குது. விட்டமின் டி இருக்குல்ல, இது நம்ம உடலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விட்டமின். அது இருந்தால் தான் கால்சியத்தை உறிஞ்சிக்கும். கால்சியம் நிறைந்த உணவுகள் நம்ம சாப்பிட்டாலும் உடலில் விட்டமின் டி இல்லைன்னா அது வேஸ்ட்டு தான், உறிஞ்சாமல் போயிடும். விட்டமின் டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் கால்சியம் உறிஞ்சிற திறன் அதிகரிக்கும், எலும்புகளை வலுப்படுத்தும், மூளையோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், மூட்டுகளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது கூட பயன்படுத்துங்க. இந்த விட்டமின் டி இருக்கக்கூடிய முட்டையை 60 வயசுக்கு மேற்பட்டவங்க சாப்பிட்றது அதனால தான் முக்கியமான ஒரு உணவு அப்படின்னு சொல்கிறோம். ஐந்தாவது மாற்றம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது. முட்டையில் இருக்கக்கூடிய செலினியம், விட்டமின் ஏ, விட்டமின் பி12லாம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவாக்குது. இதனால் அடிக்கடி வரக்கூடிய சளி, காய்ச்சல்லாம் குறையும். உடலில் ஏற்படக்கூடிய தொற்றுக்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை உடலுக்கு இருக்குது. முக்கியமாக இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறையவே பாக்டீரியா, வைரஸ் தொற்று வந்து நம்மளை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு. அதை எதிர்த்து போராடுற தன்மை நமக்கு உடலுக்கு கிடைக்கிறதுக்கு முட்டையை எடுத்துக்கலாம். முட்டை எடுத்துக்கிறப்ப ரொம்ப நேரம் பசி எடுக்காது. வேக வச்ச முட்டையில் அதிக புரதம் இருக்குது. இதனால் காலை உணவில் சேர்த்தா வயிறு ரொம்ப நேரம் நிறைவாக இருக்கும். இடையிடையே சாப்பிடக்கூடிய பழக்கம் குறையும், ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற ஆசையும் குறையும். இதனால் உடல் எடை கட்டுப்பாட்டில் இருக்கிறதுக்கு பயன்படுது. ஏழாவது மாற்றம், உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். பலரும் நினைப்பாங்க முட்டை சாப்பிட்டா உடல் எடை அதிகரிக்கும் அப்படின்னு. ஆனால் இது அதிகரிக்காது, உடல் எடையை குறைக்கிறதுக்கு தான் பயன்படுது. பசியை கட்டுப்படுத்தும், கலோரிகள் அதிகமாக சாப்பிட்றத குறைக்கும். கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய சாப்பாடு, குறிப்பாக ரைஸு, தோசை, இட்லி இதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு முட்டையை நீங்கள் காலை உணவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒன்று அப்படி இல்லைன்னா 2 வேக வச்ச முட்டையாக இருந்தாலும் சரி எடுத்துக்கிறப்ப உடல் எடை வேகமாக குறைய ஆரம்பிக்கும். தசைகளை பாதுகாக்கிறதுக்கும் பயன்படுது. நிறைய பேர் டயட்டில் இருக்கிறவங்க முட்டையை அவங்களோட டயட்டில் சேர்த்துக்குவாங்க. அதுக்கான காரணமும் இதாங்க. இதனால எடை வந்து குறைய ஆரம்பிக்கும்.
8வது மாற்றம் இதயத்தை ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுக்கு பயன்படுது. முன்பெல்லாம் முட்டை கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிறதுனால அத தவிர்க்க சொன்னாங்க. இப்பல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, உணவுல ஒரே ஒரு வேக வச்ச முட்டைய எடுத்துக்கிறப்ப, ரத்த கொலஸ்ட்ரால் வந்து அதிகமா ஏறாம கட்டுக்குள் வைக்கிறதுக்கு உதவியா இருக்கும். முட்டையில இருக்கக்கூடிய நல்ல கொழுப்புகள், புரதச்சத்து இது எல்லாமே இதய ஆரோக்கியத்துக்கு உதவுது. அதனால அதிக கொலஸ்ட்ராலு, இதய நோய் இருக்கிறவங்க மட்டும் டாக்டர்ட்ட அட்வைஸ் வாங்கிட்டு முட்டைய எடுத்துக்கிறது நல்லது. 9வது மாற்றம் தலைமுடி மற்றும் தோலோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு முட்டை பயன்படுது. முட்டையில் இருக்கக்கூடிய பயோட்டின் புரதம் இருக்குல்ல, இதுவும் விட்டமின் பியும் முடி வளர்ச்சிக்கு உதவுது. இதனால முடி உதிர்தல் பிரச்சனை சரியாகுது. தோல் ஆரோக்கியமா இருக்க ஆரம்பிக்குது. நகங்கள் கூட நல்லா வலுப்பெற ஆரம்பிக்குங்க. 10வது மாற்றம் வயசான காலத்துல சக்தியை அதிகரிக்கிறதுக்கு முட்டை வந்து பயன்படுது. முட்டை ஒரு முழுமையான ஊட்டச்சத்து உணவு. தினசரி உணவுல சேர்த்துக்கிட்டா உடலோட சக்தி அதிகரிக்கும், சோர்வு குறையும், வேலை செய்கிற திறன் மேம்படும், முதுமை காலத்துல உடல் பலம் பாதுகாக்கப்படும். அதனால 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு முட்டை அப்படிங்கிறது ஒரு சிறந்த உணவா இருக்கும். அவங்க கண்டிப்பா இதை எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை சாப்பிடலாம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களுடைய பொதுவான கேள்வி. பொதுவா ஆரோக்கியமான பெரியவர்கள் 1லிருந்து 2 முட்டைகள் வரை எடுத்துக்கலாம். உடற்பயிற்சி செய்கிறவங்க 2லிருந்து 3 முட்டைகள் வரை எடுத்துக்கலாம். முட்டைகள் குழந்தைகளுக்குன்னு கொடுக்கணும்னா 1 கொடுத்தா போதும். அதுதாங்க ஆரோக்கியமானது. நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறவங்க மட்டும் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா முட்டைகளை எடுத்துக்கிறது நல்லது. முட்டை சாப்பிட்டா அலர்ஜி வரும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் முட்டையை அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. இந்த வீடியோல முட்டை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.